அவையோர் அனைவருக்கும் என் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் எல்லோரும் இதுவரை பேசியவர்கள் அழகான தமிழில் பேசினார்கள். நான் இங்கே பொன்னியிலன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா சார மாதிரி உள்ளவங்க முன்னாடி ஆங்கிலம் துறையில் வேலை பார்க்கும் நான் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவள். இன்று தமிழில் இங்கு பேசுவதற்கு நிற்கிறேன் என்றால் எனக்கு அதற்கு முழு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததும் முஸ்தபா சார் தான். ஏன்னா போன வருஷமும் நான் கலை இலக்கிய பெருமன்றத்தை ஒரு கூடுகையில் பேசியிருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசுங்க, தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சதில் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் ரொம்ப தமிழ் வாசிக்கிறதும் அவன் தான், தமிழ் பேசுவது எல்லாமே செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான் படிச்சது. ஆனால் அதை எழுதுவதற்கு நமக்கு ஒரு பயம், பேசுவதற்கு ஒரு பயம். அந்த பயத்தை கூட எனக்கு உடைத்து வெளியே வர செய்த உங்களுக்கு நன்றி. அப்புறம் ஆஃப்டர்நூன் இது டாக்குன்னு சொல்லும்போது எல்லாருமே சாப்பாடு முடிஞ்சப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சா சாரோட பாடல் எல்லோரையுமே ஒரு உணர்வுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மகஸ்வதா தேவியோட 100வது பிறந்த நாள் இன்னைக்கு, மாமலை சாரோட என்னோட நினைவு நாள். ரெண்டுலையும் ஒரு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் ஒரு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதை தந்த எல்லாருக்கும் கலை பெருமன்ற இலக்கியத்தின் சார்பில் எல்லா ஆர்கனைசர்ஸுக்கும் அதோட அத்தாரிட்டிஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் வேலை பார்த்துட்டு ஆங்கில புத்தகங்கள் படித்து ஆராய்ச்சியும் செய்து சின்னதாக கொஞ்சம் கவிதையும் எழுதிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு சபை கிடைத்தது. அது நான் பெரும் பாக்கியமாக தான் கருதுறேன். உங்க முன்னாடி என்னோட சின்ன அறிவை பங்கு வைக்கிறதுக்கு இந்த டைம் எனக்கு கிடைச்சிருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் மீ டு ஸ்பீக் டு யூ. இடையில கொஞ்சம் இங்கிலீஷும் பேசிக்கிறேன், கொஞ்சம் தமிழும் பேசிக்கிறேன். மகஸ்வதா தேவியை பத்தி என்கிட்ட சார் சொல்லும்போது இஸ் அ ரைட்டர் அண்ட் அன் ஆக்டிவிஸ்டா எழுதும்போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா நான் வாசித்த இலக்கிய புஸ்தகங்களில் நிறைய பேரை பிடிக்கும், கீட்ஸை பிடிக்கும், ஹார்டியை பிடிக்கும். அப்படி இருக்கும்போது மகஸ்வதா தேவியை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். ஏன்னா நானும் இந்த பழங்குடி மக்களை பத்தி ஆராய்ச்சி பண்றேன், அவங்களுக்காக குரல் கொடுக்குறோம், எழுதுறதும் இருக்கும்போது தேவியோட எழுத்துக்கள் என்னை ரொம்ப ஈர்த்தது உண்டு. ஏன்னா 2010 நான் கொல்கத்தா யூனிவர்சிட்டியில மகஸ்வதா தேவியை பத்தி ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ண போகும்போது தேவி அங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அன்னைக்கு கொல்கத்தாவுக்கே போனேன். ஆனா அவங்கள பார்க்க முடியல. அவங்களோட மகன் அவங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம 1926 நம்மளோட ஈஸ்ட் பெங்காலாக இருந்தது, இப்போ அது டாக்காவா இருக்குது. அங்கே பிறந்து அவங்க அப்பாவும் ஒரு எழுத்தாளர், அம்மா சோசியல் ஒர்க்கர். இப்போ அவங்க ஆனா கம்ப்ளீட்டா கொல்கத்தால தான் அவங்க செட்டில்டு. அது டாக்கா ஆன பிறகு அவங்க கொல்கத்தால தான் செட்டில் ஆனாங்க. அப்படி பிறக்கும் போது தன்னுடைய 18வது வயதிலிருந்து இலக்கியத்தோட ஒரு ஈடுபாடு. அது எப்படின்னா அவங்க அம்மா அப்பா இதுல இருக்கிறதுனால அப்பாவோட எழுத்தும் அம்மாவோட அந்த சோசியல் ஒர்க்கிங் அந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு கிடைத்தது. ஆனா அந்த 18 வயசுல அவங்க பாக்குறாங்க எப்படி இந்த சின்ன வயசுல இவ்வளவு மக்களை ஒடுக்கப்படுறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஏன் என்ற ஒரு கொஸ்டின் அவங்க மனசுல வந்தது. அப்ப எப்படி இந்த ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர்ல எல்லாமே பிளாக் ரைட்டிங்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க, நமக்கு வேண்டியதே நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும், எனக்கு என்ன பேசணுமோ நான் அதை பேசினாதான் ஊர் உலகத்துக்கு தெரியும் நான் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு அதை தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ எ வாய்ஸ் எமர்ஜ்ட் இன் பிளாக் லிட்ரேச்சர் டூரிங் தட் டைம். அதுல பிளாக் ரைட்டர்ஸ் ஒருபாடு பேர் வந்தாங்க. ஆனா நான் எப்போதுமே மகஸ்வதா தேவியை பாக்குறது நதீன் காடிமர் என்கிற ஒரு ஆப்பிரிக்கன்ல ஒரு வெள்ளை எழுத்தாளராக. அவங்க கருப்பு இல்லை அவங்க. ஆனா அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுடைய வீட்டுல சர்வெண்டோட இந்த ட்ரெங்கு பெட்டின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்ததெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போவதை பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டாங்களாம், ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்டாங்களாம். ஏன் அந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு அவங்க நோபல் பிரைஸ் வின் பண்ண ஒரு ரைட்டராக எழுதுது. அதாவது அதுல ஒரு வேர்ட் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன், not all the whites are blacklisted or the blacks are whitewashed. அப்படி எழுதியிருக்காங்க. ஒரு அவுட் சைடர் எப்படி நமக்கு இன்சைடு நடக்கிற விஷயங்களை எழுத முடியும்னா அதுக்கு சாட்சி நதீன் காடிமர் என்கிற அந்த நோபல் பிரைஸ் பெற்ற வெள்ளை எழுத்தாளை அவங்களோட ஒர்க் தான். அதே மாதிரி மகஸ்வதா தேவி என்கிறவங்க தாழ்த்தப்பட்டவங்க இல்ல, அவங்க ட்ரைபல் கிடையாது, பழங்குடி கிடையாது. ஆனா how come மகஸ்வதா தேவி has been taken by or being completely she was crushed by seeing those people suffering, they are exploited. நான் எழுதணும்னு சொன்னாங்க.
50 வருடத்திற்கு மேலான தன்னுடைய எழுத்துலக வாழ்வில் அவங்க என்ன எழுதுனாங்க கேட்டா, நான் பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் அறம் சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு கிரிட்டிக்கல் கமெண்ட் இருந்தது. மகஸ்வதா தேவி அவங்க வந்து எழுத்து எல்லாமே ப்ரொட்டஸ்ட் லிட்ரேச்சரா தானே இருக்கு. நாங்க சொல்லும் போது அதை ரிவால்ட் லிட்ரேச்சர்ல கொண்டு வருவோம், எதிர்க்கும் தன்மை உள்ள இலக்கியங்கள் கொண்டு வருவோமே. அதுல வந்து யாரோ சொன்னது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதுல கொஞ்சம் நம்மளுடைய இலக்கியம் குறைவாக இருக்கிறதா என்று கேட்டார்கள். இலக்கியம் நமக்கு எதை சொல்லுது? இலக்கியம்னா நம்ம வாசிக்கிறோம், நமக்கு வந்து ஒரு உணர்வை கொடுது, சந்தோஷம் தருது, நமக்கு ஒரு விழிப்புணர்வை தருது, நம்மை சுற்றி நடக்கிறத சொல்றது. அது ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, a committed writer is the one who finds out the problems in the society and seeks solution for that problems. ஆனா தேவி சொல்றாங்க, a writer should have the social responsibility. அப்போ சொசைட்டில நடக்கிறத, சமூகத்துல நடக்கிற எதையுமே அதை உண்மையாக இயல்பாக உள்ளதை உள்ள மாதிரி நமக்கு சொல்றது தானே இலக்கியம். அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தானே இலக்கியம். மகேஸ்வரா தேவி 100% அதுல சத்தியமாக அதில் ஜெயித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய இந்த 50 வருஷ வாழ்க்கையில் தனக்காக வாழ்ந்ததை விட தன் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்ததை தான் நான் பெருசாக சொல்கிறேன். ஏன், அவர்களுடைய ஒவ்வொரு சின்ன சிறுகதைகளும், ஒவ்வொரு சின்ன டிராமா, ஏன்னா இப்ப சார் சொன்ன மாதிரி அவருடைய நாவல்கள், டிராமாஸ் எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பாடத்திட்டத்துல இருக்குது, நான் என் கிளாஸ்ல படிக்க வச்சிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால எனக்கு மகஸ்வதா தேவியோட பாடங்கள் எடுக்கும் போது என் கிளாஸ்ல என் ஸ்டூடெண்ட்ஸும் மூவ் ஆவாங்க, நானும் மூவ் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு அது எவ்வளவு வருடங்கள் தாண்டினாலும் that is for the posterity, future citizen. அன்னைக்கு மகஸ்வதா தேவி எழுதினது இன்னைக்கு நான் வாசிக்கிறேன். என்னோட இந்த புது ஜெனரேஷன் வந்து அவங்களும் அதை உணர்வுபூர்வமாக அதை உணர முடிகிறது. அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடப்படுகிறார்கள் என்றால் அது இலக்கியத்தில் அவங்க சாதித்த வெற்றி தானே. மகஸ்வதா தேவி என்ற ஒரு எழுத்தாளர் சாதிச்சு வைத்தார். அப்படி பார்க்கும்போது நான் எதெல்லாமோ எழுதிட்டு இங்கிலீஷ்ல தான் எழுதிட்டு வச்சுட்டு வந்தேன். ஆனா இங்க வரும்போது எல்லாரும் தமிழ்ல பேசும்போது நான் எழுதினதை பேசல, எனக்கு தெரிஞ்சதை பேசுறேன். அவங்க வந்து சாந்தி நிகேதன், அதாவது ரவீந்திரநாத் தாகூர் அந்த நிறுவிய சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்துல தான் அவங்க படிச்சாங்க. அந்த மனித நேய கல்வி அதுதான் அவங்கள இந்த சோசியல் இஷ்யூஸ்ல அவங்களுடைய வந்து இறங்குவதற்கு செய்தது. அதே மாதிரி அவங்களுடைய ஏர்லி டைம்ல பார்த்தா 1926 அவங்க வந்தாங்க. அந்த ஜான்சி என்ன சொல்லும்போது ஜான்சிர் ராணின்னு சொன்னதுதான் அவங்களுடைய முதல் புத்தகம் ஜான்சிர் ராணி. அந்த முதல் புத்தகத்திலையும் அவங்க வந்து ஜான்சி ராணியை பத்தி தான் எழுதியிருந்தாங்க. அப்போ இவங்களோட சொந்த வாழ்க்கைன்னு சொல்லும்போது மேரேஜ் அது எல்லாமே சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க இந்த அப்பா கூட எப்பவுமே எல்லா இடத்துக்குமே இலக்கிய மேடைகளுக்கு போய் அவங்க இதை பார்த்துட்டு மக்கள் அவங்களோட மனசுல எப்பவுமே ஏன் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, ஏன் நம்மள மாதிரி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. இதனால அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஜேர்னி வந்து பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் 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 மக்களை தேடி பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, ஏன் அவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏன் இது கொடுத்திருக்குது, அதை தன்னுடைய கதைகளில் கொண்டு வந்தார்கள். அதை தான் எழுதினாங்க. So மகஸ்வதா தேவி என்னும் ஒரு எழுத்தாளர், she is not only an writer, she is an activist, social activist. She has been the voice or the representative voice for all the people, those who are ostracized, segregated, discriminated, as well as for women. பெண்களை பெண்களாக பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கதையிலையும் உள்ள புரோட்டாகனிஸ்ட், கதாநாயகிகள் அவங்க மட்டும் இல்லை. அது நான் ஒவ்வொரு நாவலையும் சின்னதாக அறிமுகப்படுத்திக்குவேன். அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒவ்வொரு பெண்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களையுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பார்க்கும்போது ஜஸ்ட் நான் வந்து இதுல முதலே கொண்டு வரேன் கொஞ்சம். she has been involved in so many. எழுத்தாளங்க தானே, எழுதிட்டு எழுத்து வழியா மாற்றங்களை கொண்டு வரலாம். ஏன்னா ரைட்டிங்ஸ் கேன் bring a lot of change ன்னு சொல்லாம அவங்க சொல்றாங்க, my stories are fiction but they are real. I am a writer, not only a writer but I am a witness too. அதான் விட்னஸ் லிட்ரேச்சர். பார்த்ததை எழுதுவது, அதை மக்களிடையே கொண்டு வந்து மக்களிடையே தாக்கத்தை உருவாக்குவது. ஏன் இப்படி நடக்கிறது? ஓ இப்படியும் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் அங்கங்க இப்படி மக்கள் இருக்கிறாங்களே, அப்ப நமக்கு அதை பத்தி அறியணும், தெரியணும். அதுதான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய மூமெண்ட்ஸ்ல தன்னை இணைத்து கொண்டு அந்த மக்களுக்காக பாடுபட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஜார்க்கண்ட் மூவ்மெண்ட், அது வந்து அவங்க தனியா ஸ்டேட் கேட்கறதுக்கு. டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் ரைட் ஆக்ட் மூவ்மெண்ட், அதுல வந்து பிரிட்டிஷ் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுல பிரிட்டிஷ் அந்த ஆக்டை வந்து எதிர்த்து ட்ரைபல் மக்களை ஏன் வந்து தப்பானவங்களா கிரிமினல்ஸா நீங்க சித்தரிக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் லோதா ஷபார் ரைட்ஸ் மூவ்மெண்ட், அது வந்து கேம்பெயின் ஃபார் த ஷபாஸ்னு ஒரு ட்ரைப், ரொம்ப அதுல வந்து பாதிக்கப்பட்டாங்க.
அது த புக் ஆஃப் த ஹண்டர்னு ஒரு புக் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஷபாஸை பத்தி அவங்கள வந்து காட்டுல இருந்து விரட்டி விடுறாங்க, நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ பாண்டட் லேபர் அண்ட் லேண்ட் ரைட்ஸ் மூவ்மெண்ட், மக்களை வந்து அங்க கொத்தடிமைகளாக இன்றும் வங்காளத்தில் வைத்திருந்தாங்க. அதை பத்தி நாவல்ஸும் எழுதியிருக்காங்க, அவங்களோட சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. தென் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ஸ் அண்ட் ட்ரைபல் ஆட்டானமி, ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் அண்ட் பலமு ட்ரைபல் ரைட்ஸ் கேம்பெயின். அது ஜார்க்கண்ட்ல அவங்களுக்காக ஃபேமைன் பாவர்ட்டி நடந்தப்போ. ஏன் இங்க இருக்கிறவங்க அங்க போய் ஃபேமைன் பாவர்ட்டி நடந்தா நான் எதுக்கு அங்க போகணும்? ஏன்னா மக்கள் எல்லாரும் என்னை கூட பிறந்தவங்க மாதிரி, என்ன மாதிரி அவங்க வந்து வேதனை அனுபவிச்சா அது எனக்கும் வலிக்கும். So it is, she was thinking that I am the representative voice for the downtrodden people. I have to reach wherever they are. There is something lacking for those people. அப்படின்னு அவங்க சொன்னவங்க. அதுல இருந்து அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் கல்ச்சரல் ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட், campaigns for primitive tribes, முதலாக வந்த பழங்குடி மக்கள். Then she also has what I can say, MD Memorial Academy she has started in 2018 in Murshidabad for completely asking these people to join that movement with her for the liberation of them. போட்டிகான் ஒரு மேகசின் எழுதினாங்க, அதுல கம்ப்ளீட்டாகவே இந்த மார்ஜினலைஸ் பீப்புள் தான் உங்களுடைய எழுத்துக்களை நீங்க கொண்டு வரணும், நீங்க என்ன உணர்றீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், யூ ஜஸ்ட் ரைட் ஃபார் தம் அண்ட் லெட் this magazine reach out to the people, let all those people know them சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது I will go with her stories. அப்போ காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக்னு சொன்ன ஒரு கிரிட்டிக்கல் ஸ்காலர் இருக்காங்க, அவங்க வந்து மகேஸ்வரா தேவியோட நிறைய புத்தகங்களை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, she is telling that Devi always championed for the poorest of the poor, subalterns, and who were excluded from and denied the rights of their own rights in the oppressive society. அப்ப அதுல அவங்க சொல்றாங்க, தேவி அவங்களுக்கு பேன் இந்தியன் ஸ்காலர், பேன் இந்தியன் ரைட்டர், இன்டர்நேஷனல் லெவல், இந்தியன் தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க ரைட்டரா பாக்குறாங்கன்னா, பிகாஸ் her writings had been translated into more than 27 languages. It has reached far and wide. அப்போ அதுல வந்து அவங்களுடைய ஒரு ஸ்டோரி திரௌபதின்னு சொல்லுவாங்க, 1978ல வந்தது. அதுல அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் கலெக்ஷன்ல, லைஃப் இஸ் நாட் மேத்தமேட்டிக்ஸ் and human being is not made for the sake of politics. I want change in the present social system and do not believe in the mere politics. So anga vande Draupadi has been ill-treated by the government and the police officer, and then she has been ordained by others to அவங்கள ரேப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள பலரும் ரேப் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது அவங்கள உடை உடுத்தி கொண்டு போலீஸ் ஆபீஸ் முன்ன போக செல்லும் போது, மகேஸ்வரா தேவியின் பெண் தைரியமான பெண், எல்லா பெண்களும் ஒடுக்கப்பட்டவள் அல்ல, அது சஃபரிங் அல்ல, ரெசிஸ்டன்ஸ், எதிர்க்கணும்னு சொல்லிட்டு உடை உடுத்தாமல் போலீஸ் ஆபீசர் முன்னாடி போய் நின்னாங்க. என்ன இனிமேல் நீ என்ன செய்ய போற, எத்தனை பேர் என்ன நீங்க எடுத்துட்டீங்க, இனிமேல் என்ன செய்ய போறீங்க? அந்த தைரியம் அன்றைக்கு மகேஸ்வரா தேவிக்கு எழுத தோன்றியது, இன்று நமக்கு எழுதுவதற்கு தெரியாது. அதே மாதிரி பிரஸ்ட் கீவர்னு ஒரு நாவல் அவங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரியில சொல்றாங்க, பெண்ணை பால் கொடுப்பதற்காக பணம் கொடுத்து வாங்குவது, தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, பணக்கார வீட்டு பெண்கள். இது நடந்திருக்கிறது. மகேஸ்வரா தேவியின் எல்லா எழுத்துக்களும் உண்மையானவை, வாழ்வில் நடந்தவை. அவங்க வந்து பெண்களை, பணக்கார வீட்டுல பெண்கள் வந்து அவங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாது, இந்த பைசா கொடுத்து வாங்குவாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு குழந்தைக்கா பால் கொடுக்கணும், தன் சொந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துட்டு, ஸோ பிரஸ்ட் கிவர்னு சொல்லி அதுல வந்து திரௌபதி அவங்க ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. ஆனா அதை விட பேயன் ஒன்னு எழுதியிருப்பாங்க, பேயன் ருதாலி ரெண்டுமே படமாக்கப்பட்டது. பேயன் எழுதியிருப்பாங்க, இதுதான் என்னை வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து தாக்கத்துக்குள்ளானது. ஏன்னா ஒரு சந்தி என்கிற ஒரு பெண் வந்து திருமணம் முடிந்து மலிந்தர் என்கிறவரோட ஊருக்கு வர்றாங்க. அவங்க தாம் ஃபேமிலியில உள்ளவங்க, அப்படின்னா பிணங்களை வந்து அடக்கம் பண்ற அந்த ஃபேமிலியில உள்ளவங்க. அப்ப சந்தியோட அப்பா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சந்திக்கு பிறகு அப்பா இறந்த உடனே தன்னுடைய அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்று எடுக்க வேண்டி வந்தது. இவரும் வந்து அந்த டாம் கிரெமேச்சர் ஆஃப் அந்த இதுல வேலை பார்க்கிறார். அவருக்கு போன்ஸ் எடுத்து வந்து விற்கிற வேலை. அப்ப பார்க்கும்போது ஒரு குழந்தையும் இருக்குது, பகீரத். அப்போ இவள் அந்த வேலைக்காக ஒரு பெண் தள்ளப்படுகிறார். சரி, அந்த வேலையா ஏன் பார்க்க முடியாது? தட் இஸ் வாட் மகேஸ்வரா தேவி வாஸ் ஆஸ்கிங். அதை ஏன் ப்ரொஃபஷனா நம்ம பார்க்க முடியல? அங்க வேலை செய்ய இரவு நேரங்களில் அந்த இதுல ஜாக்கல், ஓநாய்க்கள் வந்து அந்த டெட் பாடியை எடுத்துரும். குழந்தைங்களோட பாடியை புதைக்கும் போது அதுக்கு மேல புதர் வச்சு காத்துட்டு இருப்பாங்க ராத்திரி முழுசும். அப்ப ஒரு நாள் அவங்களுடைய அக்காவோட, அதாவது கோசிஸ்டரோட குழந்தை இறந்த உடனே அந்த சகிக்க முடியாம ஒரு நாள் கிரேவிலேருந்து அந்த குழந்தையை எடுத்து பார்த்தாங்களாம். இதை யாரோ பார்த்துட்டாங்க. அன்னையிலேருந்து மகேஸ்வரா தேவி அவங்க சொன்னாங்க, ஷீ இஸ் பேயன், பேயன் விச். ஏன்னா அவங்கள பார்த்தா எல்லா குழந்தையும் இறந்துரும்.
அவங்கள பார்த்தா ஈவில் வந்துருன்னு சொல்லி அவங்கள பேயன் என்று முத்திரை குத்திட்டாங்க. அப்ப நீ இங்க இருக்கக்கூடாது, போயிடணும்னு சொன்னாங்க. தன்னுடைய கணவர் கூட நீ பேயன் தான், போயிடுன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு குளம் குட்டை மாதிரி இருக்கும் ரயில்வே ட்ராக் பக்கம், அங்க ஒரு ஓலை மேய்ந்த ஷெட்ல சிவந்த சாரி தான் உடுப்பாங்க, சிவந்த சாரி உடுத்துட்டு அங்கதான் அவங்க இருந்தாங்க. அதுல முகம் என்ன சங்கடமான ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு சாப்பாடு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் அரிசியும் பருப்பும் எண்ணெயும் கொடுப்பாங்களாம். இது நடக்கிறது, மகேஸ்வரதேவி எழுதுனது. அப்போ இந்த பருப்பை தீந்துட்டு அரிசியும் கொடுக்கல, சேலை கந்தல் ஆயிட்டு, தலையில எண்ணெய் தேய்க்காம சிக்கா இருக்குது. அப்போ அவனு பையன் பெருசா ஒரு நாள் குளத்துக்கரையில நிற்கும் போது அம்மா சொல்றாங்க, நீ என்ன பார்க்க கூடாதுப்பா, தண்ணியில கூட பார்க்காத, போயிடுன்னு சொல்றாங்க. உனக்கு என்னமா வேணும் கேட்டா, எனக்கு ஒரு சாரி வேணும், கொஞ்சம் எண்ணெய் வேணும், கொஞ்சம் அரிசி, பசிக்குது எனக்குன்னு சொல்றாங்க. சோ அப்போது தன்னுடைய கணவன் அவரை கல்லால் அடித்து துரத்துகிறான். நீ என் குழந்தை செத்துரு, நீ போயிடுன்னு சொல்றாங்க. அழுது கொண்டே போறாங்க பேயன். அவங்க நடக்கும்போது கூட அவங்க காலில் ஒரு சங்கிலையில ஒரு பிளாஸ்டிக் தகர டின் கட்டியிருப்பாங்களாம். ஸோ கடைசியில ட்ரெயின்ல எப்பவுமே கொள்ளைக்காரங்கள் இது இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி கொள்ளைக்காரங்கள் ரயில்வே ட்ராக்கை இது பண்றதை வைக்கிறாங்க. இவங்க பாக்குறாங்க. ஸோ தன்னுடைய நாடு தன்னுடைய வில்லேஜை ரஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மாத்தி கொண்டிருக்கும் போது ட்ரெயின் அவங்களை இடிச்சுட்டு போயிருது. அப்ப அடுத்த நாள் பார்க்கும்போது கூட்டமா கிடக்கும்போது எல்லாரும் சொல்றாங்க, பேயன் கிடக்குறான்னு சொல்லும்போது அந்த பையன் மட்டும் அப்ப சொல்றான், she is not a பேயன், she is my mother, அம்மான்னு சொல்றான். அந்த டைம்ல மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், ஒரு தாய்க்கு ஒரு ரெகக்னேஷன். தாய்மையை இழந்து, இது நடந்த விஷயம், தாய்மையை இழந்து, வீடு இழந்து, குடும்பம் இழந்து, எல்லாம் தாம்பத்தியம் இழந்து, ஒரு கிராமத்திற்காக ஒரு தன்னுடைய வம்சத்தை தியாகம் கொடுத்த பரம்பரை. அப்படிப்பட்ட பெண்கள் அங்க இருக்கிறாங்க. ருதாலியை எடுத்துட்டா தனக்காக அழ முடியாது, பணக்காரங்க அங்க அழமாட்டாங்க. அவங்க அழுவதற்காக வாடகைக்கு எடுப்பாங்களாம் பெண்களை வாடகைக்கு எடுக்கும்போது அவங்க பேர் தான் ருதாலி, பெங்காலியில ருதாலின்னு சொல்லுவாங்க. சானிச்சாரி புருஷனை இழந்து மகன் செத்து போயிட்டான், மகனோட ஒய்ஃபும் ஏதோ ஒரு பெரிய லேண்ட்லார்ட் கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த பெங்கால்ல இந்த மகேஸ்வரா தேவி சொல்வது, ஏதாவது ஒரு பெண்ணை ஒரு லேண்ட்லார்டு அவங்க வீட்டிற்கு அவருடைய ஆசை நாயையாக ஏற்றுக்கொண்டாள் என்றால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முடிந்தது. அவள் சென்றடைவது ராண்டிப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில். அந்த ராண்டிப்பட்டி என்ன, விலை மாதர்கள் வாழும் இடம். அப்ப யாராவது இறந்தாங்கன்னா ஹயர் பண்ணுவாங்க, வாடகைக்கு எடுப்பாங்க அழறதுக்கு. ருதாலியில சானிச்சாரி வயதானவள், அவளுடைய தோழி பிகினி வருவாங்க. சில வேளை இவங்களோட மருமகளும் வருவா, ராண்டிப்பட்டியிலேருந்தும் ஆட்கள் வருவாங்க. இதுல என்ன ரொம்ப சங்கடமான விஷயம்னா, தனக்காக அழ முடியாது, தனக்காக அழுதா கண்ணீரும் வராது. அவங்களுக்காக பணக்காரர்களுக்கு அழுவதற்கு யாரும் இல்லை, இவர்கள் அழுகிறார்கள். அந்த எவ்வளவு இது என்ன சொல்லலாம், அழுறது எவ்வளவு பெருசா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா கொஞ்சம் என்ன கொடுப்பாங்க, கொஞ்சம் கோதுமை பருப்பு கொடுப்பாங்க, அதுக்காக கீழே விழுந்து அழுவாங்க இவங்க. So pictured women, those who cannot even cry for themselves, breathe for themselves, live for themselves. All the women from the downtrodden, the marginalized and the discriminated people, பெண்கள் எல்லாமே அங்க உள்ள பெரிய வர்க்கம், அதாவது உயர்ந்த வர்க்கம் ஆளுகளுக்காக கொடுக்கப்பட்டது. இதுதான் ருதாலியிலையும் அதுலையும் சொல்றது. அதே மாதிரி ஹசார் மா சுராசிர் மான் சொல்லுவாங்க, அது மதர் ஆஃப் 1084. தன்னுடைய மகன் நக்சலைட் இயக்கத்தில் இருக்கிறான் என்பது கூட தெரியாத தாய் சுஜாதா தன்னுடைய மகனின் வருகையை காத்து இருக்கும்போது, மகன் இறந்துட்டான், ஆனாலும் மகனுக்கு பெயர் கிடையாது, 1084 என்ற நம்பர் தான் கொடுக்கப்பட்டது. So how people or the state government and the politics take people. She says that he is killed by the society and the politics, government and the politics, before he have been killed by the bullets. மகனை இழந்தது, மகனுக்கு நம்பர். So the government takes people, இந்த நக்சலைட் மூவ்மெண்ட்ல எடுத்தாங்கன்னு சொல்லும்போது, government takes people without the concern of the mother. அங்கேயும் தாய் தன் மகனை இழந்திருக்கிறார், ஆனா கவர்மெண்ட்டுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு போயிடுச்சு, ஒரு பையன் போனா அடுத்தவர் வருவாங்க. சோ இதுதான் நம்மளுடைய அருந்ததி ராய் வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ் சொல்லிட்டு ஒரு எஸ்ஏ எழுதியிருந்தாங்க. வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ், அவங்க கூட போய் அவங்க நக்சலைட் இயக்கத்தில் போய் நடந்து போய் பேசினாங்க. அதை மனோன்மணி சுந்தரனார் இவங்க பல்கலைக்கழகத்துல எம்பிலுக்கு பாடத்திட்டமாக வைத்திருந்தார்கள். அப்போ நாங்க போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ல இருக்கும்போது பயங்கர ப்ரொட்டஸ்ட் யூனிவர்சிட்டியில வெளியில, அதை எடுக்கணும், அதை வைக்க கூடாது. ஹவு கேன் ரைட்டர் லைக் Arundhati Roy can write like this, and this can be given to the in the syllabus of the people, so that we are instigating people to join to the Naxalite movement. Because Arundhati Roy அதை சப்போர்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நான் சொல்வது நக்சலைட்டை சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, எப்படி நக்சலைட்கள் உருவானார்கள், எல்லாம் நம்மளுடைய பர்சனல் கெயினுக்காக நம்ம மக்களை உருவாக்கினார். அதை தான் இதுல நம்மளுடைய மகேஸ்வரா தேவி அவர்களும் சொல்றாங்க.
and there is also Giribala. கிரிபாலான்னு சொன்னதுலயும் அதுலயும் அவங்களுக்கு என்னன்னா பிள்ளைங்க இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஆல்சோ என்ன பண்றான்னா அம்மா கிட்ட கேட்காம பெண்கள் பிள்ளைகளா இருந்தா அவங்கள வித்துடலாம், காசு கிடைக்கும். அப்போ இவர் தெரியாம 4வது குழந்தை முடிஞ்சோன்னு இவங்க ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்காக மனைவியை வீட்டில இருந்து இறக்கிட்டாரு. 2 பொம்பளை பிள்ளைங்களையும் வித்துட்டாங்க. So even the mother doesn't have the right to gain her child or hold her child towards her. அங்கேயும் அப்பா, ஒரு அப்பா என்கிறவர் தன் மகள் என்பதை மறந்து கூட தன் குழந்தையை விற்கிறாங்க. இது எல்லாமே நடக்கிறதா தான் எழுதியிருக்காங்க, நடக்கிறதை இலக்கியமாக மாத்திருக்காங்க அவங்க. அப்படி பார்க்கும்போது நம்முடைய YY கேர்ள் உள்ளதுல அதுல இது ஒரு மொய்னான்னு சொன்ன 18 வயது நெரேட்டர் எப்படி அவ படிக்க முடியாம இருக்கிறா, ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் உள்ளவ, அவளை ஒரு டீச்சர் நீ படிக்கணும்னு சொல்லி அந்த நெரேட்டர், அதாவது மகேஸ்வரி அந்த கதையில சொல்லுவாங்க, நெரேட்டர் asked her to read, write, speak out and then makes her to become a teacher and she teaches many kind of people like this. அது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனல் இதுல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திரௌபதி, பிரஸ்லீவர், இது எல்லாமே ருதாலி எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இதுல எல்லாம் நம்ம பார்க்கும்போது எங்கே மகேஸ்வரா தேவியோட எழுத்துக்கள் இலக்கியத்தில் இருந்து மாறுபட்டிருக்கிறது. இலக்கியம் என்பது என் வாழ்வையும் உங்கள் வாழ்வையும் சித்தரிப்பது தானே. நம்ம எல்லாமே அதை தானே வாசிச்சு சந்தோஷம். ஏன் என்னால ஒவ்வொரு கதையிலும் அந்த பெண் கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னா, all the protagonists, all the Rudalists, Anicharis, Chandi, all these people are in one way or the other way suffering in the society. We know that, we see and just we pass away sometimes, just sometimes we stand there, ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு நினைப்போம். ஆனா எத்தனை பேர், எத்தனை எழுத்தாளர்கள் குரல் கொடுப்பாங்க, எழுத்தாளர்கள் அழகே வர்ணிப்பாங்க, அதாவது இமேஜினேஷன்ல சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் ஃபேண்டசி ஐல்ஸ்ல இருப்பாங்க. ஆனால் உண்மையில் நடக்கிறதை தத்ரூபமாக மக்களின் மனதில் சென்றடைவது மட்டும் இல்லாமல் தாக்கத்தை ஏற்படுத்தும் இடையில் எழுதுவதற்கு மகேஸ்வரா தேவி ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். அவங்க வெறும் எழுத்தாளி மட்டும் இல்லை, மக்களிடையே நம்மளோட உணர்வை, நீ you are important, you are not secondary, nobody will be there to fight for your rights, you have to talk out, you have to speak out. உன்னுடைய உரிமையை நீ கொடுக்கறதுக்கு நீ செகண்டரி கிடையாது, நீ காம்ப்ரமைஸ் ஆகி போக வேண்டிய தேவை இல்லை. அது பெங்கால்ல நடக்கிறது மட்டும் இல்ல, ஒடிசா, ஜார்க்கண்ட் எங்க நடக்கிறதும் இல்லை, இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் எங்கேயுமே பெண்களுக்கானாலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நடக்கிற இந்த விஷயங்களை நமக்காக நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும். அதான் சொல்லும் போது சார் சொன்ன மாதிரி மகேஸ்வரா தேவியோட தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவ்வளவு எழுத்தாளர்கள் இங்க இருக்கும்போது நீங்க எல்லாம் தேவியோட எடுத்து அடுத்த வருஷம் அந்த இதுக்கு ஒரு இது மகேஸ்வரா தேவியோட தமிழ் புத்தகம், ஷார்ட் ஸ்டோரியோ நாவலையோ யாராவது ஒருத்தங்க எழுதிட்டு வந்தா அதுவே நமக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த இலக்கியம் நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய மொழி நம் தமிழுக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும். ஏன்னா நான் தமிழ்ல அவ்வளவு பெருமையா இல்லை, ஏன் முஸ்தபா சார் செய்யலாம், பொன்னியின் சார் ஐயா செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஈஸ்டர்ன் கிரேயோட நாவலை டெரிபிள் மேட்ரி ஆக்கி அதுவும் இது ஆணாதிக்கம் உள்ள அதை கொண்டு வர்றதுதான் எழுதுவதற்கு நான் இருக்கிறேன், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணினது சார் தான். டெல்லி சூபான் பப்ளிகேஷனோட முஸ்தபா சார் தான் சைன் பண்ணியிருக்காங்க பப்ளிகேஷனை, அதுக்கும் சார் தான். ஸோ இன்னைக்கு இங்க பேசுவதற்கும் நீங்க தான் கொடுத்தீங்க. அப்ப நாளைக்கு இனி அடுத்த வருஷம் நான் வரணும், அப்ப இதுல இருக்கிற யாராவது ஒருத்தங்க மகேஸ்வரா தேவியோட நூலை தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டா அது தேவிக்கு நாம் கொடுக்கிற பெரிய ஒரு சமர்ப்பணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ரீடர், அப்படிப்பட்ட ஒரு ரைட்டர், அப்படிப்பட்ட ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் எழுதின புஸ்தகங்களை என்னுடைய பாடத்திட்டங்களில் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்த முடிஞ்சதையும் நான் என்னோட பெரிய பெரிய ஒரு பாக்கியமா கருதுறேன். ஐ எம் சோ பிரிவிலேஜ்ட் டு ரீட் மகேஸ்வரா தேவி and I think that I am living with her and I make my students live. It is not a flattery. என் கிளாஸ்ல நான் பேயன் எடுக்கும்போது நானும் அழுவேன், என் பிள்ளைங்களும் அழுவாங்க. அந்த மாதிரி அழ வச்சிருவேன் பேயன் எடுக்கும்போது. ருதாலியும் நான் கிளாஸ்ல எடுத்திருக்கிறேன். நேத்தைக்கும் என் பொண்ணுட்ட நான் சொல்றேன், நாளைக்கு பேயன் சொல்ல போறேன், நான் ரொம்ப சொல்ல மாட்டேன் பேயனை பத்தி, சொன்னா நான் அழுதுருவேன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கடைசி சீன் எல்லாம் நம்மளை உருக்கிரும். இப்ப வாசிச்சாலுமே நமக்கு முடிஞ்சா நீங்க எல்லாரும் பேயன் ருதாலி வாசிங்க. Mahashwada Devi ki nama. We will celebrate the writing of Mahashwada Devi, and on this centenary day celebration of Mahashwada Devi, it is you all have just made her famous. You all have given her the greatest tribute to such a great writer. All the Tamil writers have been here to listen to Mahashwada Devi. That's the great thing. ஏதாவது தவறுகள் இருந்தாலோ ஏதாவது டீடைல்ஸ் கொடுத்தல தப்பு இருந்தாலோ மன்னிச்சுக்கோங்க. நன்றி.